பல்லாவரம் தொகுதியில யாரு? எனக்கு ஐடியா இல்லப்பா. இந்த முறை வாக்கு டிஎம் கேக்குறேன். டிவி பல்லாவரம் தொகுதியில இப்போ யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கார்த்திகேயன். நான் வந்து அண்ணாதிமுக தான் போடுவேன். அதாவது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரை வந்து அண்ணன் வந்து கார்த்திகேயனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தளபதி வந்து நல்லது செய்வார். எனக்கு சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கேன். முடிவு பண்ணி என்ன இருக்கு, நல்லா பண்றாங்க, இவங்களே மறுபடியும் வந்து நல்லா இருக்கும் எங்களோட முடிவு. கார்த்திகேயன் அண்ணனுக்கு தான், எங்க அண்ணனுக்கு தான், கார்த்திகேயன் அண்ணனுக்கு தான். வேற யாருக்கு போடுவோம் நாங்க? நான் டிகேக்கு தான் போடுற மாதிரி இருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த வாட்டி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடணும்ன்றது எங்களோட முடிவா இருக்கு. முடிஞ்ச வரையும் பார்த்தா திமுக தான். இந்த முறை என்னோட வாக்கு இதுதான். இதுக்கு முன்னாடில போட்டுதான் இப்போ கூட நாம் தமிழர் கட்சிக்கு தான். எல்லாம் 4 பேர் பேசுகிறாங்க, எது வரும்னு ஒன்றும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. மாடர்னா இது விஜய் தான். சீமான் அண்ணன் வந்தா தான் நல்லா இருக்கும். வலுவான எதிர்கட்சிகள் இப்போ யாருமே இல்லை. மாற்றம் ஒன்று தேவைன்னா நம்ம நாம் தமிழர் வந்தா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, சரி, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் சீமானுக்கு தான். என் பொண்ணு விசுனுக்கு போடுமான்னு அவ சொல்லினுக்கிறா. அவ கண்டிப்பா இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இவங்க வாக்கு செலுத்துவாங்க, செலுத்தணும். அதுதான் பல்லாவரம் தொகுதி. யாருக்கு ஓட்டு போடுறதா ஐடியா? ரெட்டல்ல வந்தா எங்களுக்கு பிடிக்கும். மக்கள் எப்பவுமே மாற்றத்தை விரும்புவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒன்னே போர் அடிச்சு போயிடும். அதோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மாற்றம் யாராவது விருப்பப்படுறாங்க. அதுல நாம் தமிழ் முதன்மையா இருக்கு. எனக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில அவங்க பேரு கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ட்டு. சீமானன் வந்தா நல்லா இருக்கும். ஏன் கேள்வி சண்டை செய்துட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்தாதான் இன்னும் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. சீமானுக்கு வாய்ப்பு தரலாம் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவே இருந்தா ஓகே தான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கொள்கை வந்து ஜெயிக்கணும், அதுக்காண்டி நான் அவங்களோட துணை நின்று இந்த தடவையும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம். நான் நாம் தமிழர் இருக்கிற நான் இது வரைக்கும் அவன் அண்ணனுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அண்ணனுக்கு தான் போடுவேன். ஏன்னா இங்கே சின்ன பையிலேருந்து பெரிய பையிலேருந்து ரொம்ப ஊசி கஞ்சாண்டு நிறையா அலையிறாங்க. அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் மாற்றினாக்க நாம் தமிழர் மட்டும் வந்தால் தான் மாற்ற முடியும். நான் தமிழருக்கு தான் என் ஓட்டு இந்த வாட்டி. என் குடும்பமே அதான் போடுவோம். நீங்க திரும்ப திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கே போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது மாதிரி பழகியாச்சு அந்த நேரத்துல இருந்து. அதை விட்டு அங்க போனாக்கா அது தவிர மறந்து போடுறதுக்கு வரமாட்டேது கையை. கண்டிப்பா அவரு கார்த்தி தான், டாக்டர் அவரு தான். இப்ப வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் வந்து நான் நிறைய போராட்டங்களை பார்த்துக்கனால நானும் என்டிகே இதனால சீமான் தம்பினால நான் அவருக்கு தான் போடுவேன். இந்த மாதிரி நாம் தமிழர் ஜெயிச்சா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு நான் என்டிகேக்கு தான் அதிகமா இருக்கு. நாம் தமிழர்.